அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். உங்கள் அனைவரையும் கவிஸ் பாட்காஸ்ட்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு எமோஷனல் ஹூக்ஸ். அதாவது நார்சிஸ்டிக் ஹூக்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நீங்க நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல இருந்து வெளியில வர முடியாம இருக்கறதுக்கு என்னென்ன காரணங்கள்? அதே மாதிரி அந்த நார்சிஸ்ட் அபியூஸ விட்டு நீங்க வெளியில வந்த பிறகும், அவங்க கூட எமோஷனலா ஹூக் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் என்னென்ன? அப்படின்றத என் லைஃப்ல என்ன நடந்தது? அப்படின்றது தான் இன்னைய பாட்காஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். முதல்ல நான் ஒரு விஷயத்த தெளிவாக்கிறேன். நீங்க அவங்கள விட்டு பிசிக்கலா அவங்கள விட்டு செப்பரேட்டா வந்தாலும் சரி, இல்ல அவங்க ஒரே இடத்துல இருந்தாலுமே சரி, நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னாலும், பிசிக்கலா எட்ட வர்றது சாத்தியமாகும். ஆனா, எமோஷனலா நீங்க அவங்கள விட்டு வர்றது, உங்களையே நீங்க 2ஆ பொளந்துட்டு வர்ற மாதிரியான உணர்வ குடுக்கும். அது ஏன் அப்படின்னாக்க, அந்த அளவுக்கு சில விஷயங்கள அவங்க நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி, அதாவது உள்புகுத்தி வச்சிருப்பாங்க. அது நமக்கே தெரியாம, அத நாம என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப ஆழமா உள்வாங்கியிருப்போம், சில விஷயங்கள. அது உள்ள போய் அவ்ளோ ஆழமா தங்குனதுனால, அந்த மாதிரியான எமோஷனல் ஹூக்ஸ் நாம பிரிச்சு எடுக்கும்போது, நமக்குள்ளேருந்து எதையோ பிச்சு எடுக்கிற ஒரு உணர்வ நமக்கு குடுக்கும். அந்த வலிக்கு பயந்துகிட்டு, நாம அந்த அந்த முயற்சிகள எடுக்காம, அந்த வலிக்கு பயந்துகிட்டே நாம திரும்ப அதுக்குள்ளேயே இருப்போம் நாம. அதையும் மீறி வெளியில வந்துட்டாலும், அவங்க உள்புகுத்தி வச்சிருக்க அந்த விஷயங்கள், நம்மள போட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். அப்ப அதையும் நம்ம வெளியில எடுத்து தான் ஆகணும். அது வலிக்கத்தான் செய்யும். அத நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன். இத உடைக்க எனக்கு 4 வருஷம் ஆச்சு எனக்கு. நான் என்னுடைய பயணத்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ, நான் இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருப்பேன். பிசிக்கலா நான் ரொம்ப ஃபிட்டா இருந்தேன். பட் எமோஷனலா, மென்டலி நான் குத்துயிரும் கொலையுருமா தான் இருந்தேன். அப்படிதான் இருந்து தான் இத நான் ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சேன். என்னோட ஹீலிங் ஜேர்னிய பத்தி இதுக்கு முந்தின வீடியோல நான் சொல்லியிருப்பேன். பட் எந்தெந்த எமோஷனல் ஹூக்ஸ் என்ன அவங்க கூட அட்டாச்மெண்ட்ல வச்சிருந்துச்சு. எமோஷனலா அட்டாச்மெண்ட்ல வச்சிருந்துச்சு. அது எப்படி என்ன பாதிச்சுது? அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்ல நான் தெளிவா சொல்றேன் நானு. நான் இங்க யாரையும் ப்ளேம் பண்ண போறதில்ல. யாரையும் அக்யூஸ் பண்ண போறதும் கிடையாது. யார் மேலயும் நான் லேபிள் போட போறதும் கிடையாது இங்க. ஏன்னா, அது மாரி நான் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னாக்கா, அவங்கள்ட்டேருந்து எனக்கு ஏதோ ஜஸ்டிஸ் வேணும், அவங்கள்ட்டேருந்து எனக்கு நியாயம் வேணும் அப்டின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் வரும். எனக்கு அது எதுவுமே தேவையில்ல. என் லைஃப்ல நடந்தது. நான் அத இப்டி ரியாக்ட் பண்ணேன், அத இப்டி எடுத்துக்கிட்டேன். இத ஒரு உதாரணமா நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்க லைஃப்ல இது மாரி இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு காரணம் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த பாட்காஸ்டினுடைய நோக்கம். சரிங்களா? ஓகே. இது மனி அவங்க பண்றது மனிப்புலேஷன் அப்படின்றது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. அவங்க பண்ற அபியூஸ தான் நான் லவ்வுன்னு நம்பிட்டு இருந்தேன் நானு. அவங்க குடுக்குற அந்த கண்ட்ரோல தான் என் மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் ஆனா, இது எல்லாமா சேர்ந்து என்ன நடக்குது? எனக்குள்ள என்ன நடக்குது? அவங்க எனக்குள்ள என்ன புகுத்திருக்காங்க? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கவே எனக்கு 40 வருஷம் ஆச்சு எனக்கு. நான் இந்த வருஷத்த பத்தி சொல்றதோ, நான் இப்பதான் சரியானேன்னு சொல்றதுக்கோ, நான் ஒரு நாளும் கூச்சப்பட்டது கிடையாதுங்க, வெட்கப்பட்டதும் கிடையாது. ஏன்னா, என்னோட லைஃப்ல இது இப்பதான் நடந்தது. அப்ப அத சொல்ல இது தேவையே கிடையாது. அதுல நான் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நான் தெரிஞ்சுக்க ரொம்ப லேட்டா தான் இது அத்தனையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அத்தனையுமே சேர்ந்து எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவங்கள விட்டு நான் 20 வருஷம் ஆனாலும், அவங்க கூட இன்னும் எமோஷனலா என்ன சில விஷயங்கள ஹூக் போட்டு வச்சிருக்கு, அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பிசிக்கலா நான் அவங்கள விட்டு தூரத்துல தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய நினைவுகள், என்னுடைய மெமரீஸ், என்னுடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இன்னும் அவங்கள அட்டாச் பண்ணி, அவங்கள கிளிங் பண்ணி, அவங்கள ஒட்டி தான் இருக்குது, அப்படின்றத நான் இப்ப தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஹூக்ஸ் என்னென்ன?
அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுச்சு, அதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லப் போறது மட்டும் தான் அந்த ஹூக்ஸா அப்படின்றது கிடையாது. இன்னும் நெறைய ஹூக்ஸ் இருக்குது. அதாவது உங்கள எமோஷனலா அட்டாச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்குது. பட் நான் எதுல மேஜரா பாதிக்கப்பட்டனோ, என்ன எது அந்த மாரி வச்சிருந்துச்சோ, அத மட்டும் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. முதல் ஹூக்கா நான் சொல்றது லவ் பாம்பிங் இல்லது ஹனிமூன் ஃபேஸ். என்னடா இது லவ் பாம்பிங் சொல்றா, ஹனிமூன் ஃபேஸ் சொல்றா. இந்த மாரியான ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்க பேரு அது எல்லாமே. இது வந்து லவ் பாம்பிங், ஹனிமூன் ஃபேஸ்ன்றனால இது வெறும் ரிலேஷன்ஷிப் நார்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்டு இவங்களுக்குள்ள இருக்கிற இடம் மட்டும் தானா? அப்படி கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. இது பேரண்ட்ஸ் ஆகட்டும், சிப்லிங்ஸ் ஆகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல வேலை செய்ற இடத்துல உங்களுடைய அ கூட வேலை செய்றவங்களாகட்டும், இல்ல உங்களுடைய தெரிஞ்சவங்க, யாரா இருந்தாலுமே இந்த லவ் பாம்பிங் ஆர் ஹனிமூன் ஃபேஸ்ன்றது பொதுவானது. சரிங்களா? இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், லவ்வர்ஸ்குள்ள மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஹூக் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இந்த லவ் பாம்பிங் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு அவங்க நம்மள நெருங்குறப்போ, பேரண்ட்ஸே ஆவட்டும், ஆ நம்ம சிப்லிங்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல லவ்வர்ஸ் ஆகட்டும், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு அவங்க நம்மள நெருங்குறப்போ, அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். அவங்க நம்மள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப வேலிடேட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்த ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆ நம்மகிட்ட இருக்க என்னென்ன நல்ல குணங்கள் நாம நாம வந்து நம்மகிட்ட பார்த்து வியந்த குணங்கள அவங்களும் பார்த்து வியப்பாங்க. அவங்களும் அத பத்தி பெருசா பேசுவாங்க. அவங்க வந்து அவங்களோட அட்டென்ஷன் நமக்கு அதிகமா குடுப்பாங்க. நமக்கு தேவையானத நம்ம கேட்காமலே நமக்காக பண்ணுவாங்க. நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்ப பாரு நெறைய கால் பண்ணுவாங்க. நம்மகிட்ட பேசணுன்ற ஆர்வத்த அவங்களுக்கு இருக்குன்றத நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அஃபெக்ஷனுக்கு வந்து அதாவது 24 மணி நேரமுமே சரி, அவங்களுடைய அஃபெக்ஷன் வந்து நம்மகிட்ட அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க. வந்து பார்ப்பாங்க. நமக்கு வேணுங்கிறத செய்வாங்க. நம்ம ஃபேமிலிக்கு வேணுங்கிறத செய்வாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே செய்வாங்க இந்த ஃபேஸ்ல. அவங்களுடைய அந்த நேரத்துல அவங்க வந்து சில ப்ராமிசஸும் நமக்கு குடுப்பாங்க. ஓ! இனிமே இது மாரி நடக்காது. இனிமே உனக்கு நீ எதுக்கு டிசர்வோ அதே மாரி நான் இருப்பேன். நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து நான் வந்து திருத்திக்கிறேன். திருத்திப்பேன். கண்டிப்பா திருத்திப்பேன். அப்படின்னு சொல்லி நம்மள அந்த ப்ராமிஸ நம்ப வைப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் சறுக்குறோம் அப்படின்னாக்க, உண்மையிலேயே நம்மள மாரி இருக்கிறவங்க நார்சிசிஸ்ட் விக்டிம்ஸ் எல்லாருமே ரொம்பவும் இலகுன மனசு படைச்சவங்க. அவங்கள தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க முதல்ல. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க வார்த்தைகள நம்புவோம். அவங்க செயல்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க வார்த்தைகள நம்ம நம்ப ஆரம்பிச்சுருவோம். அதனால அவங்க வந்து பழகுற அந்த லவ் பாம்பிங் ஹனிமூன் ஃபேஸ நம்ம உண்மைன்னு நம்பி, அதுதான் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி நம்பி, அத நாம மனசுக்குள்ள தக்க வச்சுப்போம். அது எப்பவும் இருக்கும் போல இருக்கு. அந்த பிஹேவியர், இப்ப அவங்க காட்டுற அந்த அஃபெக்ஷன், அட்டென்ஷன், அவங்க குடுக்குற டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே எப்பவும் நமக்கு இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அத நம்ம ஒரிஜினல் நெனச்சுக்கிட்டு, அந்த ஃபேஸ், அந்த இமேஜ வந்து நமக்குள்ள ஆழமா நம்ம தங்க வச்சுப்போம். இது எப்படி நம்ம ஹூக் பண்ணுது? அப்படின்னாக்க, எப்படி நம்மள வந்து ஹூக் பண்ண பண்ணியிருக்கோம். எப்படி நம்மள ஒட்ட வைக்கும் அப்படின்னாக்க, இந்த இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ரொம்ப மேஜிக்கலா நெனைப்போம். நம்ம லைஃப்ல இது மாரியான ஒரு ஸ்பேஸே இல்ல. இது மாதிரியான ஒரு ஆழமான உறவே இல்ல. இது மாதிரியான ஒரு அன்ப நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படின்ற அளவுக்கு நம்மள ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க காட்டுன அந்த வெர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பெஷல் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க அந்த இமேஜ வந்து நமக்குள்ள புகுத்தி வைப்பாங்க. அவங்க வந்து நாம எதிர்பார்க்கிற மாரியே இருக்கும். அப்படியே இருக்குன்ற மாரியான ஒரு கற்பனைய, ஒரு மாயை, ஒரு இல்யூஷன நமக்குள்ள புகுத்தி வச்சுருவாங்க. இதிலிருந்து நம்ம எப்படி வெளில வர முடியும்? இந்த லவ் பாம்பிங் ஃபேஸ வந்து அவங்க நமக்கு குடுத்துற இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா? இது இருக்கும். பட் இந்த அப்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு இந்த ஹூக்ல இருந்து நம்ம வெளில அப்யூஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
இல்ல இத விட்டு வெளில வரணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த ஹூக் எப்படி நம்மள வெளில கூட்டுட்டு போகும் அப்படின்னாக்க, நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இது அவங்களுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி கிடையாது. அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க நெறைய பேரு நார்சிஸ்டிக் விக்டிம் பண்ற நெறைய தப்பு இதுதான். நான் பேசுன வரைக்குமே நெறைய சிஸ்டர் சொன்ன விஷயம் இதுதான். அவங்க என்கிட்ட ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவ்ளோ கால் பண்ணுவாங்க, அவ்ளோ மெசேஜ் பண்ணுவாங்க. என் பொறந்த நாளுக்கு அவ்ளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அ அ என் பேரண்ட்ஸ் வந்து என்ன இந்த நேரத்துல வந்து இப்படி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. ஆனா, ஏன் அப்படி அவங்க மாறுனாங்கன்னு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் பண்ற தப்பு, அந்த லவ் பாம்பிங், ஹனிமூன் ஃபேஸ்ல அவங்க குடுக்குற இமேஜ உண்மைன்னு நம்பி நமக்குள்ள அப்படியே வச்சிருக்கோம். அதுதான் நம்ம பண்ற தப்பு. அப்ப நமக்குள்ள என்ன ஒரு இது உருவாகுது அப்படின்னு நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் அவங்க மாறிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு, ஒரு குற்ற உணர்வ நமக்குள்ள குடுப்பாங்க. அதனால அந்த பர்சனாலிட்டி பிகினிங்ல அவங்க குடுக்குற அந்த பர்சனாலிட்டி உண்மை இல்ல அப்படின்றத நீங்க முதல்ல நம்பணும். இப்ப நீங்க அந்த அபியூஸ் உள்ள இருக்கும்போதும், அபியூஸ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உண்மையானவங்க. அதுதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும் முதல்ல. அடுத்து எப்படியாச்சும் அவங்க திருந்துருவாங்க. நமக்கு அந்த ஓல்டு வெர்ஷன் அவங்க காட்டுனாங்க பார்த்தீங்களா? அந்த லவ் பாம்பிங் ஃபேஸ்ல அவங்களோட இமேஜ நம்ம குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த இமேஜுக்கு அவங்கள நம்ம எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துர முடியும். அப்படின்னு நீங்க ட்ரை பண்றதையும் கண்டிப்பா நிறுத்தணும். அப்பதான் அந்த ஹூக்லேருந்து வெளில வர முடியும். ஏன்னா நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த வெர்ஷன் வரவே வராது. ஏன்னா அது ஒரு இல்யூஷன். அடுத்து அவங்க சொல்ற வார்த்தைகள விட அவங்களோட செயல்கள கவனிங்க. நீங்க ஃபோன் பண்ணும்போதோ, இல்ல நீங்க ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ, சண்டை வரும்போதோ, அவங்க சொல்ற வார்த்தை, "இனிமே இது மாரி நடக்காது." ஒரு தடவ சொல்றாங்க. நீங்க நம்புறீங்க. திரும்பவும் அதே மாரி நடந்துச்சு அப்படின்னா, அவங்க உங்கள ஹூக் பண்ணி வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க மன்னிக்கிற மனசு உள்ளவங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான், அவங்க வார்த்தைகள மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க செயல்கள்ல எந்த ஒரு திருத்தமும் பண்ணிக்க மாட்டாங்க. அதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ, முதல் ஹூக் இந்த லவ் பாம்பிங், ஹனிமூன் ஃபேஸ். ஓகே. 2வது ஹூக்கா நான் சொல்றது என்ன அப்டின்னாக்க, இன்டர்மிட்டன்ட் கைண்ட்னஸ். அதாவது ஒரு நேரத்துல வந்து நம்ம வேணும்னு நெனைப்பாங்க. ஒரு நேரத்துல வந்து நாம வந்து யாருன்னே தெரியாது. நாம நம்ம ஒருத்தவங்க இருக்கிறோம் அப்டின்றதே அவங்களுக்கு தெரியாது. இது எப்படி நடக்கும் அப்டின்னாக்க, அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய தேவைகளுக்கு நாம தேவ. அப்படின்றப்போ, அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப லவ்வபிளா இருக்கும், பிளசன்ட்டா இருக்கும், ரொமான்டிக்கா இருக்கும். அ அப்படியே அன்ப பொழிவாங்க. அந்த மாரி இருப்பாங்க. சப்போஸ் நம்மளால அவங்களுக்கு எதுவும் தேவைப்படல அப்படின்னாக்க, நாம ஒருத்தர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதுதாங்க இந்த ஹாட் அண்ட் கோல்டு பிஹேவியர். ஒரு நாள் அப்படி கேர் எடுத்துப்பாங்க. ஒரு நாள் சைலன்ட் ட்ரீட். நாம என்ன நெனச்சுட்டு இருப்போம்? நேத்து நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்களே! நம்மகிட்ட நல்லா பேசுனாங்களே! இன்னைக்கு ஏதோ பேசாம போறாங்களா? அப்ப நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? இப்படிதான் நாம யோசிப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னாக்க, அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்றது தான் நமக்கு இங்க தெரியாம இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம ஒரு லூப்க்குள்ள மாட்டிப்போம். என்ன லூப் அப்படின்னாக்க, ஒரு நாள் நம்மள ரொம்ப அக்கறையா பார்த்துப்பாங்க. மறுநாள் அவங்கள்ட்டருந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். திடீர்னு உடனே திரும்ப ஸ்வீட்டா நம்மகிட்ட நடந்துப்பாங்க. ஸோ அவங்க நம்மகிட்ட காட்டுன அந்த நல்ல பக்கத்த உண்மைன்னு நம்பி, அது அவங்கள்ட்டருந்து திரும்ப கிடைக்கும். நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல. அதனால தான் அவங்க மாறிட்டாங்க. திரும்ப அவங்களுடைய நல்ல குட் இமேஜ் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிச்சுருவோம். இது நம்மள எப்படி அங்க ஹூக் பண்ணி வச்சிருக்கும் அப்படின்னாக்க, நாம வந்து அ நல்ல விஷயங்கள மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய இயல்பே அதுதான. ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற நார்சிஸ்டிக் விக்டிமா இருக்கிற எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க ரொம்ப இளகுன மனசு உள்ளவங்க. எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவங்க. அவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டாலும் அடுத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க. அவ்ளோ பியூரா, டீப்பா, ஆழமா லவ் பண்றவங்க. அதனால, அவங்க எவ்ளோ வலிகள் குடுத்தாலும், அவங்களுடைய நல்ல பக்கத்த மட்டும் தான் அந்த நல்ல பக்கம் திரும்ப நமக்கு கிடைக்கும்னு
இந்த ஹூக் நம்மள அங்க மாட்டி வச்சிருக்கும். அதனால இந்த நெர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த நல்ல பக்கத்துக்கு அடிமை ஆயிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட நல்லபடியா பேசுவாங்க. இப்ப கத்திட்டு போனாலும், இப்ப நம்மள சண்டை போட்டாலும், நமக்கு வலிக்கு செஞ்சாலும், அடுத்து கண்டிப்பா வந்து நம்மட்ட நல்லபடியா பேசுவாங்க. அப்படின்னு ஒரு அடிக்ஷன்ல அன்பிரெடிக்டபிலிட்டி எப்போ நடக்கும்னு தெரியாத அந்த ஒரு அடிக்ஷனுக்கு நம்மள நாம அடிமையாக்கி அந்த ஹூக்குள்ள நம்ம மாட்டி வச்சிருப்போம். இந்த ஹூக்க விட்டு எப்படி வெளியில வரலாம் அப்படின்னாக்க, இந்த அடிக்ஷன் அன்பிரெடிக்டபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? இது நமக்கு நல்லது இல்ல அப்படின்றத நாம முதல்ல உணரணும். நாம உணர்ந்தா மட்டும் தான், ஆனா நம்ம இன்னும் அந்த நம்பிக்கையிலே இருப்போம். திரும்ப அடுத்து நல்லபடியா வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அடுத்து நம்மகிட்ட நல்லபடியா வந்து பேசுவாங்க. அடுத்து நல்லபடியா நம்மட்ட நடந்துப்பாங்கன்னு அந்த நம்பிக்கையிலே இருப்போம். ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அத கவனிச்சிருப்பீங்க. அந்த பேட்டர்ன கவனிச்சிருப்பீங்க. அந்த பேட்டர்ன நிறுத்துறதுக்கு, நீங்க இது உண்மை இல்ல. இந்த அன்பிரெடிக்டபிலிட்டி நமக்கு நல்லது இல்ல. அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுலேருந்து வெளில வர முடியும். அதே மாரி, அவங்க திரும்ப நம்மகிட்ட வந்து நல்லபடியா பேசுறாங்க. நமக்காக திரும்ப நல்லது பண்றாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுடைய பேட் பிஹேவியர நாம ரிவார்ட் பண்றத நிறுத்தணும். எப்படி அப்படின்னாக்க, அவங்க திரும்ப நம்மகிட்ட வந்து நல்லபடியா சந்தோஷமா பேச வராங்க இல்லையா? அப்ப நாம அவங்கள வந்து, "எப்படியும் நீ திரும்ப வந்துருவேன்னு எனக்கு தெரியும். இடையில இருக்கிறதெல்லாம் சும்மா" அப்படின்னு அவங்களுடைய பேட் பிஹேவியர அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம, அவங்களுக்கு எடுத்து சொல்லாம, அத நாம ஏத்துக்கிறதா அவங்கள்ட்ட காட்டுறத நிறுத்தணும். அதே மாரி அவங்க காட்டுற அந்த எக்ஸைட்மென்ட்ட வந்து நாம அடிக்ட் ஆகாம, நம்மளுடைய மன அமைதி தான் முக்கியம்னு நாம நெனைக்கணும். இன்னைக்கு நீ சைலன்ட்டா போனியா? போயிடு. அப்படியே போயிடு. இது வந்து ஒரே நாள்ல நம்ம இந்த முடிவ நம்ம எடுக்க மாட்டோம். பல காலமா இந்த பேட்டர்ன பார்த்துட்டு தான் கடைசியா இந்த முடிவுக்கு வரும். 1 நாள், 2 நாள் எடுக்கிறதெல்லாம் அது முடிவு கிடையாது. அவங்களுடைய பிஹேவியர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நாம. அவங்க பிஹேவியரே நமக்கு உண்மைய சொல்லும். ஆனா, அந்த உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம நமக்குள்ள வச்சிருக்க அந்த அடிக்ஷன், அந்த நம்பிக்கை, போலியான நம்பிக்கை, இல்யூஷன் நம்மள விடாது. அதனால நீங்க அந்த அவங்க குடுக்குற லவ்வோ, வேர்ட்ஸோ இல்ல எக்ஸைட்மென்ட்ட விட நம்ம மன அமைதி முக்கியம்னு நீங்க புரிஞ்சா மட்டும் தான், இந்த ஹூக்லேருந்து உங்களால வெளில வர முடியும். 3வது ஹூக் குற்ற உணர்வு. இது சொல்லவே தேவையில்ல. அவங்க நமக்குள்ள அப்படி புகுத்தி வைப்பாங்க குற்ற உணர்வ. இந்த இடத்துல நான் வந்து என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்த சொல்லணும்னு விரும்புறேன். இது எல்லாமே இப்ப நான் சொல்றது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்தது தான். இருந்தாலும் ஒரு சம்பவத்தின் மூலியமா நான் சொல்றேன். அதாவது எங்க அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு அவங்க விருப்பப்பட்டு கல்யாணத்த பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா, எங்க அப்பா என்ன கூட்டு வச்சு, எனக்கு குடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க, அது அட்வைஸா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன். நீங்க அது என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பவம் நீ கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துலயும் உன்ன பேசுவாங்க. உனக்கு புள்ள பொறந்தாலும், உன் பெருமை இப்படி பண்ணிக்கிச்சே, ஓடிப்போச்சே அப்படின்னு சொல்லி உன் புள்ளையையும் பேசுவாங்க. அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இதுல புரியவே இல்ல. அந்த தப்ப, அந்த பொண்ணு குடுத்த அவமானத்த, அந்த பொண்ணு குடுத்த அந்த குற்ற உணர்வ நான் ஏன் சுமக்கணும்? நான் சுமக்கிறது இல்லாம, என் புள்ள, என் தலைமுறையும் ஏன் சுமக்கணும்? எனக்கு புரியல. நான் கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா என்னால கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்டின்னாக்க, அந்த பொண்ணு அப்படி பண்ணிக்கிட்டாலும், அவரு அந்த பொண்ண போய் இட்டுட்டு வந்து வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சாரு இல்லீங்களா? அது சரின்னு எனக்கு நிரூபிக்கிறாரு. அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் தகுதியானவ அந்த பொண்ணு. அத சரின்னு எனக்கு நிரூபிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல, அந்த குற்ற உணர்வ நான் சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. என் தலைமுறையும் சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. எதனால? நான் அந்த பொண்ண விட உயரமான இடத்துல இருக்கேன்னு நான் நெனச்சிறக் கூடாது. அப்படின்றதுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எனக்கு எவ்ளோ வலிய குடுத்துருக்கும் அப்படின்னு. ஆனாலும் நான் எந்த கேள்வியுமே நான் கேட்டதே இல்லைங்க. இது மாரி தான் நமக்கு தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வ, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொறுப்ப
நம்மகிட்ட குடுத்து வச்சுருவாங்க. நாமளும் வாழ்க்கை ஃபுல்லா அந்த குற்ற உணர்வையும், அந்த வெட்க உணர்வையும் நெனச்சுக்கிட்டு, அந்த ஹூக்லேருந்து வெளில வர முடியாம தவிப்போம். நடக்கிற எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு, நாம தான் காரணம். நாம தப்பா புரிஞ்சுக்கிறது, நம்ம ட்ராமா பண்றது, நம்ம ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறது, அதுதான் காரணம் அப்படின்னு நம்மள நம்ப வச்சுருவாங்க. நாம தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸும் பண்ணணும். சரி பண்ண வேண்டியதும் நாம தான். அப்படின்னும் நமக்குள்ள ஒரு நெனப்ப திணிச்சு வச்சுருவாங்க. நாம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். எந்த தப்புமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா, அதுக்கு நம்மள மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. ஆனா, அது நம்மள காயப்படுத்தியிருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹூக் எப்படி நம்மள அந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல இருக்கும்போதும் சரி, வெளில வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் சரி, எப்படி நம்மள கொக்கி போட்டு வச்சிருக்கும் அப்படின்னாக்க, நாம இதெல்லாம் பண்ணாக்க, நாம இந்த பொறுப்ப எடுத்துட்டு அந்த குற்ற உணர்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்க, அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம நம்ம நம்மள பிடிச்ச மாரி அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படின்றத ஒரு உணர்வ நமக்கு குடுத்துரும். ஸோ, அதனால நாம அந்த அப்யூஸ்ல இருக்கும்போது என்ன நெனைப்போம் நாம, இதெல்லாம் நார்மல் தான். இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ப இது சரியாயிடும் அப்படின்னு நாம நெனைப்போம். ஆனா இது நார்மல் கிடையாது. இதுக்கு பேரு அப்யூஸ். நம்மள எல்லாருமா சேர்ந்து ஒரு பேட் பெர்சன் அப்படின்ற ஒரு லேபிள நமக்கு குடுத்துருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நான் எங்க அப்பாவ நான் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னாக்க, அவரு என்ன பண்ணியிருப்பாரு? "நீ உங்க அக்கா மேல உனக்கு அக்கறை இல்ல. நீ என்ன அசிங்கப்படுத்துற." ஆனா அசிங்கம் நடந்தது, அக்கறை இல்லாம போனதெல்லாம் அந்த சைடு. ஆனா என்ன தான் அவரு திட்டியிருப்பாரு. அப்போ நம்மள ஒரு தப்பான பெர்சனா சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்கு பயந்து, நாம அந்த ஹூக் அந்த கொக்கி நம்மள மாட்டிக்கிட்டே இருக்கும் நாம. இத எப்படி நிறுத்தணும் அப்படின்னாக்க, முதல் விஷயம், நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றத நிறுத்தணும். அந்த குற்ற உணர்வ நமக்கு குடுக்கும்போது, நாம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும்போது, நான் அதுக்கு அப்படி கிடையாது. நான் அத செய்யல. இது என் தப்பு இல்ல. அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்கள்ட்ட. ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றத நாம நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம, மத்தவங்க பண்ற செயல்களுக்கு அவங்க தான் பொறுப்பு. அவங்களுடைய எமோஷனுக்கு, அவங்களுடைய கோபத்துக்கு, அவங்களுடைய விருப்பு, வெறுப்பு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். நாம காரணம் இல்ல. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அவரு கோவப்படுறாரு, அவங்க திட்டுறாங்க, அவங்க என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னா, அது அவங்க தெரிஞ்சு தானே பண்றாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் எப்படி காரணமாக முடியும்? அதையும் நாம புரிஞ்சுகிட்டா தான் இந்த ஹூக்லேருந்து வெளில வர முடியும். அதே மாதிரி எல்லாருடைய எமோஷனல் பஞ்ச் பேக்கா நாம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி அப்படின்னாக்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு 1000 எமோஷனல் வரும். எப்படியோ எமோஷனல் ஆவறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா, அவங்கள்ட்ட போயிட்டு நாம அத சரி பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருக்கணும். நான் சொல்றது இந்த மாரி உள்ளவங்களுக்கு. நாம சரி பண்ண நாம தான் சரி பண்ணணும் போல இருக்கு. அப்படின்னு நாம நெனைக்கிறத நிறுத்தணும். அவங்கவங்க எமோஷனுக்கு அவங்கவங்க பொறுப்பு. அவங்கவங்க பிஹேவியருக்கு அவங்கவங்க பொறுப்பு. அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுகிட்டு, புரிஞ்சுகிட்டு, இந்த தியாக மனப்பான்மை இருக்கு பார்த்தீங்களா? அத முதல்ல உடைச்சு வெளில வாங்க. நீங்க என்னதான் தியாகம் பண்ணாலும் அவங்களுக்கு அது புரிய போறதே கிடையாது. நீங்க எவ்வளோதான் உங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அத அவங்க ஏத்துக்க போறதே கிடையாது. உங்கள நல்லவங்க, நீங்க ரொம்ப உத்தமமானவங்க, உங்க அன்பு ஆழமானதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க போறதும் கிடையாது. அதனால தியாக மனப்பான்மை, தியாகியா இருக்கிறத முதல்ல நிறுத்திட்டு நான் நிறுத்தணும். நிறுத்திட்டு நான் என்ன கவனிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு நெறைய பேர் வந்துச்சு. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்கிற, நீ உன்ன மட்டும் தான் கவனிச்சிரு. உனக்கு உனக்கு மட்டும் தான் முக்கியமா? ஆமா. நான் செல்ஃபிஷ்ஷா தான் இருக்கிறேன். எனக்கு நான் மட்டும் தான் முக்கியம். நான் என்ன மட்டும் தான் கவனிப்பேன். எனக்கு வேற எத பத்தியும் கவல இல்ல. அப்படின்னு நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். மூடிட்டு போயிட்டாங்க. வாய மூடிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியல. ஸோ, இந்த கில்ட்டு, இந்த ஹூக்க இப்படி நம்மள நாம புரிஞ்சுக்கிறதன் மூலியமா, அவங்கள அவங்களா இருக்க விடுறது மூலியமா, இந்த ஹூக்ல இருந்து நம்மால வெளில வர முடியும். அடுத்து ட்ராமா பாண்ட்.
இது நமக்கு நாமளே குடுத்துக்கிறது கிடையாதுங்க. சின்ன வயசுலேருந்து சில சம்பவங்கள், சில கஷ்டங்கள், சில வலிகள், சில துயரங்கள் இது அத்தனையுமே பார்க்கறதன் மூலியமா நமக்குள்ள தானா உருவாகிறது தான் இது. நம்ம அப்ப என்ன நெனச்சுப்போம், வலிகள் இருந்தது அப்படின்னாக்கா, வலிய அனுபவிச்சாக்கா அதுக்கப்புறமேலுக்கு ஒரு நல்லது வரும். அ இந்த காயத்த நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு மன்னிப்பு கேட்பாங்க. அ இந்த கண்ணீர் நமக்கு வந்தா தான் அவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அப்படின்னு நாம நெனச்சிருப்போம் நாம. இதெல்லாம் பண்ணா தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விதமான மனநிலைய நமக்குள்ள நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். இது நாம இது இது நம்மள எப்படி ஹூக் போட்டு வைக்குது அப்படின்னாக்க, இத நமக்கு ரிலீஃப் பண்றவங்க. இப்ப நம்ம அழுவுறோம் அப்படின்னாக்க தொடச்சு விடுறாங்க பார்த்தீங்களா? துடைக்கிற மாரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது நம்ம லவ்வுன்னு நம்பிடுவோம். நமக்கு வலி குடுத்துட்டு நம்மள மன்னிப்பு கேட்கறாங்க பார்த்தீங்களா? அத உண்மையான அக்கறைன்னு நெனச்சுப்போம் நாம. நமக்கு காயத்த ஏற்படுத்திட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட வராங்க பார்த்தீங்களா? அத நாம நமக்காக காட்டுற அன்பு, அக்கறை அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். ஸோ அந்த ரிலீஃப் நமக்கு அன்புன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம இந்த ஹூக்லயே இருப்போம் நம்ம. அதுவும் இல்லாம இந்த சைக்கிள் நம்மால உடைக்கவே முடியாது. நம்மள காயப்படுத்துவாங்க, மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. நீ என்ன பெரிய இது மாரி நிக்கிற? அப்படின்னு தான் நம்மள கேட்பாங்க. அப்படிதான் சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனா நமக்கு அங்க அந்த வலிய முழுசா ஆத்தவே மாட்டாங்க. ஸோ இது நம்மள எமோஷனலா அங்க ஹூக் பண்ணி வச்சிருக்கும். நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் இத விட்டு வெளில வர்றது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா வெளில வர முடியும். எப்படி அப்படின்னாக்க, இது ட்ராமா பாண்டிங். நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மூலியமா வந்த பின்விளைவுகள் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்து, அவங்க கிட்டேருந்து எமோஷனலாவும், பிசிக்கலாவும் முடிஞ்ச அளவுக்கு நம்மால டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணணும். அப்பதான் நம்மால இத ட்ராமா பாண்டிங் அப்படின்றத ஒத்துக்க முடியும். அதே மாரி அவங்க காட்டுறாங்க, ஒரு வசதி குடுக்குறாங்க, ஒரு மன்னிப்பு குடுக்குறாங்க, ஒரு அன்ப காட்டுறாங்க அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப நாம போயிட்டு பின்னாடி போறத நாம நிறுத்தணும். திரும்ப பின்னாடி அதே பிஹேவியர், அதே லூப், அதே செயல்களுக்குள்ள போறத நாம நிறுத்தணும். கண்டிப்பா நிறுத்தணும். நிறுத்தினா தான் இந்த ட்ராமா பாண்டிங் அப்படின்ற ஹூக்லேருந்து நான் வெளில வர முடியும். நான் சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாங்க எனக்கு. வார்த்தைகள் நான் குடுக்கறது வேணா ஈஸியா இருக்கு. நீங்களும் கேட்டுறலாம். ஆனா இதெல்லாம் பண்றது உண்மையிலேயே கஷ்டம். கஷ்டன்றது எனக்கும் தெரியும். அது உங்களுக்கும் தெரியும்ன்றது எனக்கு புரியுது. ஒரேடியா வெளில வந்துர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா, அத நீங்க அத விட்டு இப்ப வலிக்கும். வெளில வரும்போது வலிக்கும். ஆனா, நீங்க இன்னும் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, நீங்க வெளில வர்றத விட அதிகமா வலிக்கும். அடுத்த லூப், அடுத்த ஹூக் என்ன சொல்றேன் அப்டின்னாக்கா, அவங்க எப்படியும் மாறிடுவாங்க. இதுதான். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க குடிகாரங்களா இருக்கலாம், இல்ல தப்பானவங்களா இருக்கலாம். நீ கல்யாணம் பண்ணிட்டு போ சரியா போயிடும். அவனுக்கு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். இதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய தான் பலி குடுக்கணுமா? எப்படியும் திருந்துருவாங்க. நீ திருத்திடு. ஏங்க நான் தெரியாம தான் கேட்கறேன். ஒருத்தவங்கள பெத்து, வளர்த்து, அவங்கள ஒரு பிஹேவியர்க்குள்ள மாட்டி, அவங்கள தப்பானவங்கள ஆக்கி, இல்ல அவங்களே ஆனாலும் சரி, அவங்கள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா, வர்ற பொண்ணு அப்படியே அவள திருத்திருவாளாங்க? இதுல திருந்துற தான் முடியுமா? இன்னும் எந்த காலத்துல நாம இருக்கிறோம்? நீ தான் திருத்தணும். நீ தான் சரி பண்ண எப்படி முடியும்? அந்த பொண்ணு என்ன மேஜிக்கா படிச்சிருக்கிறா? இல்ல அந்த பொண்ணு ஏதோ மாயாஜாலம் பண்ணி, மந்திர தந்திரம் பண்ணி ஏதாவது பண்ணிட முடியுமா? 30 வருஷமா ஒரு நரம்பு மண்டலத்த ஒரு மாரி பத்தி வச்சிருப்பாங்களாம். இந்த பொண்ணு உள்ள வந்ததும் அந்த நரம்பு மண்டல பாதிப்ப எப்படிங்க சரி பண்ண முடியும்? எனக்கும் அப்படிதான் சொன்னாங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். நானும் அப்படிதான் ஏமாந்தேன். ஆனா, இது நம்ம என்னன்னாக்க எப்படியும் திருந்துருவாங்க. அந்த அந்த நம்பிக்கைய பொம்பளையா பொறந்த நம்ம எல்லாருக்குமே குடுத்து வச்சிருக்காங்கங்க. ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு தெரியும். கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியும். நம்மள ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, நம்மள அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியும். இத நம்ம போய் யார்ட்டயாவது சொன்னோம் அப்படின்னாக்கா, அவங்கள்ட்டேருந்து வர பதில் எல்லாம் சரியா போயிடும். யாருமே சொல்யூஷன் குடுக்கவே மாட்டாங்க. என் லைஃப்ல இதுக்கு யாருமே சொல்யூஷன் குடுக்கவே இல்ல. வராத மன்னிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
கிடைக்காத அன்புக்காக காத்துட்டு இருந்தேன். நான் கண்ணால பார்க்கறத நம்பாம, எப்படியாவது நல்லது நடந்துரும் அப்படின்ற ஒரு இல்யூஷன நம்பிட்டு இருந்தேன். இது எப்படி நம்மள அங்க ஹூக் போட்டு வைக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய லவ் எப்படியாச்சும் அவங்கள மாத்திரும். மாத்தும். எப்போ அப்படின்னாக்க, அவங்க மாறணும்னு நெனைச்சா மட்டும் தான் அது மாத்தும். நாம என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா மாறாது. என்ன கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. "நீங்க எப்படிங்க உங்க லைஃப்ப சரிப்படுத்துனீங்க?" அப்படின்னு. கண்டிப்பா நான் சரிப்படுத்தலைங்க. உண்மைய சொல்றேன். சரி ஆகணும்னு அவங்க நெனைச்சதுனால, அவங்க முயற்சி எடுத்ததுனால தான் என் வாழ்க்கை, என்னுடைய ரிலேஷன்ஷிப் சரியா இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி நானும் என்ன மாத்திக்கிட்டேன். எனக்குள்ள இருக்க அதே வலிகள் அவங்கக்குள்ளயும் இருக்குன்றத நான் புரிஞ்சுகிட்டேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் குடுத்தோம். விட்டுட்டு போறத விட, இருந்து இத எப்படி சரி பண்றதுன்னு நாங்க 2 பேருமே யோசிச்சோம். 2 பேருமே காயப்பட்டுருக்கோம். அந்த 2 பேருமே காயத்த ஆத்துறதுக்கு என்ன வழி? ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கல. ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கல. சரி பண்ணுவோம்னு நெனைச்சோம். எங்களுக்குள்ள சண்டை வராம இருந்துச்சா? இல்லைங்க. நெறைய சண்டை, நெறைய பிரச்சனை. எவ்வளவோ எல்லாம் சராசரியா குடும்பத்துல நடந்த எல்லாரும் வீட்ல நடந்த மாரியும் என் வீட்லயும் நடந்துச்சு. நான் மாற ஆரம்பிச்சப்போ, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டாங்க வீட்ல. இத்தன நாளா இவ இப்படி இல்லையே! இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயந்தாங்க. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வச்சேன். எனக்கு இதுதான் நடந்திருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது. நான் இத சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒத்துக்கல. ஆரம்பத்துல ஒத்துக்கல. என்னால ஒத்துக்க வைக்கவும் முடியல. நான் அவங்கள வந்து மாத்துறது என்னோட எண்ணம் கிடையாது. ஆனா நான் என்னுடைய காயங்கள ஆத்தணுன்றது தான் என்னோட எண்ணம். நான் பொறுமையா இருந்தேன். நான் எனக்கான நேரம் எடுத்தேன். என்ன நான் சரி பண்ண முயற்சி பண்ணேன். என்னுடைய இந்த முயற்சிய பார்த்து, பார்த்து அவங்க புரிஞ்சுகிட்டது என்ன அப்டின்னா, அவளுக்கு ஏதோ இருக்குது. அவ ஏதோ சரி பண்ணணும். அவ ஏதோ பண்றா. அவள சரி பண்றதுக்கு அவ ஏதோ பண்றா. நாம குறுக்க நிக்க வேண்டாம். நாம அவள கட்டாயப்படுத்த வேணாம் எதுக்கும். அவ எப்படி இருக்கிறாளோ இருக்கட்டும். அப்படின்றது அவருக்கு இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து என்னுடைய ஸ்பேஸ வந்து எனக்கு குடுத்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களானாக்கா கிடையாது. அவ்ளோ பிரச்சனை, அவ்ளோ சண்டை வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் பேச ஆரம்பிச்சேன். எனக்குள்ள வலிகள் இது. எனக்கு இது பிடிக்கல. இப்படி அட்ரஸ் பண்றது பிடிக்கல. இது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நான் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதா நெனச்சு, எனக்குள்ள நான் சில இரிட்டேஷன் அனுபவிச்சேன் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஓப்பனா சொன்னேன் நானு. அதுவும் சண்டை வந்துச்சு. "இதெல்லாம் எங்கேயும் நடக்கலையா? குடும்பத்துல இல்லாதான்னு?" கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன். "நீ மத்தவங்கள பத்தி என்ட்ட பேசாத. எனக்கு இதுதான் தோணுது. எனக்கு வலிக்குது." அப்படின்னு நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் நானு. கொஞ்சம் ஏத்துக்க சிரமப்பட்டாங்க. 4 வருஷத்துல 2 வருஷம் 2 வருஷம் எனக்காக போச்சு. 2 வருஷம் குடும்பத்துக்காக. சரியாச்சு. இப்போ சரியா ஒரு லைன்ல போயிட்டோம். இப்பவும் சண்டை வராம இருக்கான்னா கிடையாது. சண்டை வரும். ஆனா, அத நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டாம, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடாம, இத எப்படி சரி பண்ணணும்னு நெனச்சு உட்காந்து நாங்க பேசுறோம். அதுதான் இப்போ என்னுடைய ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கிறதுக்கு காரணம். ஓகே. இந்த ஹூக் வந்து எப்படி நம்மள அதுல மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய நாம வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிட முடியும் அப்படின்ற எண்ணத்தினால. கண்டிப்பா நம்ம அவங்களால சேஞ்ச் பண்ண முடியவே முடியாது. அத புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த லூப்குள்ளேருந்து எப்படி நம்ம வெளில வரலாம் அப்படின்னாக்க, நாம அவங்க என்னைக்காவது சரி ஆயிடுவாங்க அப்படின்ற எண்ணத்த கைவிட்டுறணும். அவங்கள திருத்துற எண்ணமே நமக்கு தேவையே கிடையாது. அடுத்து, இந்த பேட்டர்ன அக்செப்ட் பண்றத நிறுத்துங்க. நான் முன்னாடிலாம் இப்படிதானே இருந்தேன். இப்ப ஏன் நீ அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டாக்க ஓப்பனா சொல்லுங்க. இது வந்து தப்பான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன இனிமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. கற்பனையிலேயே வாழறத விட உண்மை என்னன்னு புரிஞ்சு தெளிஞ்சு ஓப்பனா பேசுறது நல்லது. அதான் நான் சொல்லுவேன் நானு. திரும்பவும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்களுடைய பார்ட்னரையோ, உங்களுக்கு இந்த அப்யூஸ் குடுக்குறவங்களையோ, இல்ல உங்கள சுத்தி இருக்கவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க உங்கள மாத்திக்க ஆரம்பிக்கும்போது, நெறைய கஷ்டம் படும், நெறைய பிரச்சனைகள் வரும். ஆனா, நான் என்ன மாத்திப்பேன், நான் பழையபடி இருக்க மாட்டேன், என்னுடைய ஓல்டு வெர்ஷன நான் தூக்கி போட்டு புது வெர்ஷனா மாறப் போறேன், அப்படின்ற புடியில நீங்க நிலையா நின்னீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா உங்கள சுத்தி உள்ளவங்க மாறுவாங்க. அது எப்பேர்ப்பட்ட இரும்பு மனசுக்காரங்களா இருந்தாலும் அவங்க மாறுவாங்க. அது என் லைஃப்ல நான் பார்த்த உண்ம.
கடைசியா என் லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் என்ன அப்படின்னாக்க, இந்த நான் ரொம்ப எமோஷனல் எக்ஸாஷன் ஆன அ தருணம். அதே மாரி என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நான் சூஸ் பண்ணேன். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணேன். அதே மாதிரி எனக்காக யார் ஃபைட் பண்ணலையோ, அவங்களுக்காக நான் ஃபைட் பண்றத நிறுத்துனேன். இந்த தருணங்கள் தான் எனக்கு சில டர்னிங் பாயிண்ட்ட குடுத்துச்சு. நல்லா இந்த கடைசியா நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஃபைட் பண்ணாதவங்களுக்கு நீங்க அவங்க வேணும், அவங்க நம்ம கூட இருக்கணும், அவங்களுக்கு நாம நல்லது பண்ணணும், அவங்கள பார்த்து பார்த்து கவனிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஃபைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃப்ரீடம் அப்படின்றது மத்தவங்க மாறுறதுல கிடையாது. நாம நம்மள எப்ப மாத்திக்கிறோமோ, அதுவும் நமக்காக எப்ப நம்ம மாத்திக்கிறோமோ, அப்பதான் நமக்கு அந்த ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்கும். ஒருவேளை இந்த பாட்காஸ்ட் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, இன்னமும் எமோஷனலா நீங்க மத்தவங்க கூட ஹூக் ஆயிட்டு அந்த அப்யூஸ்ல இருக்கீங்க. இல்ல வெளியில வந்தும் அந்த அப்யூஸ்லேருந்து என்னால முழுசா வெளியில வர முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, தயவு செய்து உங்கள நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க வீக்கும் கிடையாது. நீங்க இந்த ஹூக் மூலியமா உங்க எமோஷனலா உங்களுக்கே தெரியாம இந்த ஹூக்ஸின் காரணமாக, இந்த கொக்கிகளின் காரணமாக அவங்க கூட அட்டாச் ஆகியிருக்கீங்க. உங்க மேல எந்த தப்புமே கிடையவே கிடையாது. அதுக்கு உண்டான வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. என்னால இத விட்டு வெளில வர முடியல அப்படின்னு சொல்றதுக்கும், வெளில வர முடியாது நான் காரணத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும், அத புரிஞ்சுக்கிட்டாலும் கண்டிப்பா நீங்க வெளில வந்துருவீங்க. நீங்க தான் இந்த செயின உடைக்க முடியும். உங்களுடைய முடிவுகளால தான் இந்த செயின நீங்க உடைக்க முடியும். என்னுடைய இந்த பாட்காஸ்ட் உங்களுக்குள்ள சில தெளிவ குடுத்திருக்கு அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.